Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கணவாய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் சின்ன சைஸ்ல உள்ள கணவாய் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஆகவும் பெரிய பீசஸா இல்லாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கூடவே தலையும் சேர்த்து தான் நான் ஃப்ரை செய்கிறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்க போறோம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 90% வேகும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். லிட்டில் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கணவாய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதிக நேரம் வேக வச்சிங்களா இருந்தால் ரப்பர் மாதிரி ஆகிரும். இப்போ இது வெந்துகிட்டே இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினைச்சேன். நான் ஆல்ரெடி SL தமிழ் மம்மின் துபாய் என்ற வ்ளாகிங் சேனலும் வச்சிருக்கிறேன். நிறைய லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ இந்த கணவாய் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே வற்றி வந்ததுக்கு அப்புறமாக இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதால உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நார்மல் எண்ணெயிலையும் செய்யலாம். கணவாய் ஃப்ரை பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு தான் ஃப்ரை பண்ண வேண்டும். ஏனென்றால் கணவாய் பொரிக்கும் பொழுது வெடிக்கும். ஸோ கவனமாக அதை செய்ய வேணும். இப்போ இதை நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கு அப்புறமாக இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகளும் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது எண்ணெயில் காய்ந்த மிளகாயை வறுத்து அரைச்ச தூள். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது இல்லாட்டி நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகுத்தூளும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க வேணும். இதில் நான் நிறைய மசாலா எதுவுமே சேர்க்கல. ஸோ லைட்டான ஒரு ஃப்ளேவரோட நல்ல காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நிறைய ரெசிபீஸை நீங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தேவை இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.